லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் விண்ணதிர பச்சைப்பட்டு உடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று காலை தேரோட்டமும் விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவையொட்டி அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்கப்பல்லக்கில் நேற்று முன்தினம் மதுரை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் நேற்று இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலுக்கு வருகை தந்தார். நள்ளிரவில் திருமஞ்சனமாகி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன்பின் நள்ளிரவில் தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்து தங்க குதிரையில் அமர்ந்தவாறே 1000 பொன் சப்பரத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார். கருப்பண்ணசாமி கோயிலில் உத்தரவு பெற்ற பின்னர் அதிகாலையில் வைகை ஆற்றில் நோக்கி புறப்பாடானார். அப்போது கள்ளழகர் வேடம் பூண்ட பக்தர்கள் நகர் முழுவதும் வலம் வந்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். ஆழ்வார்புரம் வைகை வடகரை வழியாக வைகை ஆற்றுக்கு சென்றார். அங்கு தயாராக இருந்த வீரராகவ பெருமாள் கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றார். அதன்பின் காலை 6:15 மணியளவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ்ந்து கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட கள்ளழகர் பச்சைப்பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது பக்தர்கள் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். வாராறு வாராறு அழகர் வாராறு என்ற பாடல் ஒலிக்க பக்தர்கள் நடனமாடி உற்சாகமடைந்தனர். பெண்கள் செம்பில் சர்க்கரை நிரப்பி சூடம் ஏற்றி வழிபட்டனர்.